சத்குருவே சரணம். கணவன் மனைவி நிறைய இளம் தம்பதிகள் இன்னைக்கு பிரிஞ்சிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திருமண பொருத்தத்தில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதில் கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தால் சீக்கிரமாகவே அவங்க பிரிஞ்சிடுவாங்க. இப்போ இந்த பெற்றோர்கள் கார் எனக்கு வேணும், இவ்வளோ நகை போடணும், இந்த மண்டபத்தில் பண்ணணுங்கிறத ரொம்ப குறிக்கோளாக அதையெல்லாம் பார்க்குற நீங்கள் முகூர்த்த லக்கணம் எந்த லக்கணத்தில் வைக்கிறீங்க, எந்த நாளில் வச்சிங்க, எந்த ஹோரையில் வைக்கிறீங்க, என்ன கிழமையில் வைக்கிறீங்க, தசா சந்தி இருக்கா, இவைகளெல்லாம் கவனமாக பார்த்து 10 பொருத்தத்தில் குறைந்தது 6 பொருத்தம் சிறப்பாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 5 பொருத்தம் இருக்குது பரவாயில்ல பரிகாரம் பண்ணிக்கலாம்ங்க. 5 பொருத்தம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, 6 பொருத்தம் இருக்கணும். 7, 8 இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி பண்ணும் பொழுதே நிறைய பேர் பிரிஞ்சிடுறாங்க. அதனால் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது 10 பொருத்தத்தினுடைய என்னென்ன விஷயங்கள் 10 பொருத்தத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத நான் 10 பிரிவாக உங்களுக்கு பதிவு பண்ணி போட்டிருக்கேன். பண்டிட் மோகன்ஜிங்கிற யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். இந்த 10 பொருத்தமும் என்னென்ன விஷயங்களை சொல்ல வருது நமக்கு, அதனால் என்ன நமக்கு நன்மைகள், ஏன் இந்த பிரிவு, ஏன் 2 பேரும் ஒத்துமையாக வாழ்வதற்கு இந்த பொருத்தங்கள் எவ்வளவு உதவியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த பதிவுகள் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். அதற்கு நிறைய நல்ல பரிகாரங்கள் இருக்குது. அதனால் கவலையப்பட வேணாம். உங்கள் வீட்டிலேயோ உங்கள் நண்பர்களோ தெரிஞ்ச பிள்ளைகளோ பிரிஞ்சிட்டாங்கன்னா அவர்களை சேர்த்து வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக அவர்களை சேர்த்து வைத்து அவர்கள் வளமோடு நலமோடு வாழ்வதற்கு நிறைய பரிகாரங்கள், அற்புதமான பரிகாரங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே வாங்க. 10 பொருத்தங்களுக்கும் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.